இப்போ உங்களுக்கு திருப்தியா? என்னடா எல்லாரும் முன்னாடி எங்களை அவமானப்படுத்திட்டு நான் உன்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை நீ எங்களை பார்த்து கேட்கறியா? உங்களுக்கு கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா? அணுகிட்ட நான் பேசிக்கிட்டு தானே இருந்தா. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கூட என்கிட்ட வந்து கேட்டிருக்கலாம்ல. அவங்களை இப்படி குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு எல்லாரும் முன்னாடி கேவலப்படுத்தி ஏன்பா ஏன்? எல்லாரும் போனதுக்கு அப்புறம் வெத்தலை பாக்கு வச்சு உள்ள கூப்பிட்டு நிதானமா பேசியிருந்தா அவங்களுக்கு உரைச்சிருக்காதுடா. இப்படி 4 பேர் முன்னாடி அசிங்கப்பட்டு போனாதான் கொஞ்சமாவது புத்தி வரும்டா அவங்களுக்கு. அவங்களுக்கு புத்தி வர்றதுக்கு இதுல எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த பொண்ணுகிட்ட நான் தான் காதல சொன்னேன். அவங்க என்ன அவாய்ட் பண்ணதா பார்த்தாங்க. அவங்க மனசுல நான் இருக்கேன்னு நம்பி ஒரு சின்ன நம்பிக்கையில மட்டும்தான் அவங்க பின்னாடி நான் போய் அவங்க முடிவை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இதுக்கு மேல எதுக்குமே வழி இல்லாம எல்லாத்தையும் சுக்கு நூறா போட்டு உடைச்சிட்டீங்களே. எல்லாரும் முன்னாடி அவளை லவ் பண்றேன்னு சொல்லி நீ எங்களை தலைக்குனிய வைப்ப. இப்படி தலைக்குனிய வச்சுட்டு திரும்ப எங்க கிட்ட வந்து நியாயம் பேசிட்டு இருப்பியா? ஆமா, அவங்க மனசுல நான் இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மட்டும்தான் உங்க எல்லார்கிட்டயும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. அப்பா, அதை தாண்டி உங்களை பார்த்து எனக்கு பயம் எதுவும் கிடையாது. ஆகாஷ், ஏமா நீயும் அப்பா கூட சேர்ந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? எந்த விஷயத்துல செல்லம் கொடுக்கணும்னு ஒரு லிமிட் இருக்கு. நான் உன்னை நம்பிதானே உங்க அப்பா கிட்ட சப்போர்ட் பண்ணேன். ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. ஏமா, காதலிக்கிறது அவ்வளவு பெரிய தப்பா என்ன? அது தப்பா சரியானலாம் எனக்கு தெரியாது. நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகவ் விஷயத்துல அது தப்பாதான் முடிஞ்சது. உன் விஷயத்துல நீ காதலிக்கிற இடம் சரியில்லை. நமக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாதவங்கடா அவங்க. அதுவும் அந்த அபிய எனக்கு பார்த்தாலே பிடிக்கல. அதான் அவங்கள கஷ்டப்படுத்தி எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டீங்கல்ல. இனிமே அந்த பொண்ணுங்க மூஞ்சில கூட முழிக்க முடியாத மாதிரி பண்ணிட்டீங்கல்ல. நீ ஒண்ணு அவ முகத்தால எல்லாம் முழிக்க வேண்டாம். உனக்கு நாங்களே பெரிய இடமா பார்த்து 4 பொண்ணை பார்த்து வச்சிருக்கோம். அதுல யாராவது ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆக போறா? முடியாது, முடியவே முடியாது. நீங்க இவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் உங்க இஷ்டத்துக்குலாம் என்னால ஆட முடியாது. என் லைஃபை டிசைட் பண்ற உரிமையை உங்களுக்கு நான் கொடுக்கவே இல்ல சார். அப்போ நாங்க உன்னோட அப்பா அம்மா இல்லைன்னு எழுதி கொடுத்துரு. நாங்க கிளம்பிடுறோம். அம்மா, ஏமா அப்படி பண்ற?